மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இது நம்பிக்கையின் நேரம், பாகம் 5. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டிய வார்த்தை என்ன? 31ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். ஆம் பிரியமான தேவஜனமே, நீங்கள் அநேக நாட்களிலே வெட்கமடைந்திருக்கிறீர்களா? அநேக காரியங்களை குறித்து அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து இந்த நாளிலே ஒரு நல் வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நம்பி இருக்கிற கர்த்தர் நீங்கள் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே எந்த காரியத்தை குறித்து கலக்கத்தோடு நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் இந்த வசனத்தை நம்புங்கள். கர்த்தர் நீங்கள் ஒரு காலம் வெட்கமடையாதபடி அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நீதியின் நிமித்தம் உங்களை ரட்சிக்கிற தேவனாயும் இருக்கிறார். அவரே உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார். அவர்தான் நீங்கள் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் உங்களுடைய கோட்டையும் அரணுமாய் இருக்கிறார். நீங்கள் நம்பத்தக்க ஒரே ஒரு தெய்வம் அவர்தான். ஆம் பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்னோடு கூட ஒரு ஜெபம் செய்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாய் நீங்கள் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் வெட்கமடையாதபடிக்கு, நீங்கள் கடந்து போகிற அவமானத்தின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உங்கள் இருதயத்தில் ஒரு நல்ல நம்பிக்கையை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில விதைக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாய் 31ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிற நாளாய் இருக்கட்டும் என்று நான் உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வீடியோ கிளிப்பை என்னோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே, அவர்கள் கடந்து போகிற வேதனை, வழிகளை, வெட்கமான காரியங்களை, அவமானத்தின் பாதைகளை, நிந்தைகளை நீர் அறிகிறீர் என்று நான் ஜெபிக்கிறேன். கடந்து போகிற எல்லா பாதைகளை, நிந்தைகளை கர்த்தர் அறிந்து, ஆண்டவரே, அவர்களை ஒரு காலம் வெட்கமடையாதபடிக்கு செய்து கர்த்தர் ரட்சித்து எடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளில் விலகாமலும் அவர்களை கைவிடாமலும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. இனி ஒரு வெட்கமும் அவருடைய வாழ்க்கையில வரவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு தலை குனியவே கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இவர்களுடைய தலையை உயர செய்யுங்க, தலை நிமிர்ந்து நடக்க செய்யுங்க என்று சொல்லி இவர்களோடு கூட நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மாறாத ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமான தேவஜனமே, இனி நீ வெட்கமடைவதில்லை. இனி நீ தலை குனிந்து நடப்பது இல்லை. இனி உன் தலையை நிமிர செய்கிற கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லி மீண்டுமாய் உங்களை அடுத்த நம்பிக்கையின் நேரம் என்கிற இந்த நேரத்திலே உங்களை சந்திக்கும் வரையில் நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே.